கிட்னி ஸ்டோன் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா? சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும், எது அவாய்ட் பண்ணணும் வாங்க பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க நமக்கு காலங்காலமாக வந்துட்டு தெரியும். கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா வாழைத்தண்டு வந்து சாப்பிடணும். வாழைத்தண்டு சாப்பிட்லாமா வேணாமா? சாப்பிட்லாம் கண்டிப்பாக. என்னென்னா வாழைத்தண்டு வந்துட்டு நேச்சுரல் டையூரிட்டிக், அது சாப்பிட்றதுனால வந்துட்டு யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ அதனால் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அது யூரினில் வந்துட்டு ஃப்ரீயாக போயிடும். ஸோ அதனால் வாழைத்தண்டு சாப்பிட்லாம். கேபேஜ், காலிஃப்ளவர், பம்கின்னு, சுரக்காய் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதிலெல்லாம் ஆக்சலேட்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. லெஸ் ஆக்சலேட் இல்லை லோ ஆக்சலேட் ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ லோ ஆக்சலேட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் மோஸ்ட் காமன் ஸ்டோன். அது வந்துட்டு வருவது தடுக்கப்படும். ஸோ 4 டைப் ஆஃப் ஸ்டோன் தான் வந்துட்டு மோஸ்ட். கால்சியம் ஆக்சலேட்டு, ஸ்டூவைட்டு, யூரிக் ஆசிட் ஸ்டோனு, சிஸ்டைன் ஸ்டோன். ஸோ கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வந்துட்டு வரக்கூடாதுன்னா லெஸ் ஆக்சலேட் ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். இதெல்லாம் ஹை ஆக்சலேட் ஃபுட்ஸு. ஸோ ஆல்மண்டு, கேஷ்யூ நட்டு, பாதாம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்க வேணாம். சாக்லேட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து குறைச்சுங்க. ஸோ ஸ்பினாச், அதாவது கீரை, பீட்ரூட் இதெல்லாம் வந்துட்டு ஹை ஆக்சலேட் இருக்குது. கீரை வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா அதில் வந்துட்டு விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, அயன் இருக்குது. பட் இருந்தாலும் கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸு கீரை சாப்பிட்றது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த உணவுமுறைகள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக வந்து கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து குறையும். அதாவது லெஸ் தென் 5 mm தான் வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து ஹைட்ரேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ மேக் ஷுர் உங்களுக்கு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. 80 கிலோ இருக்கீங்கன்னா வந்துட்டு 4 லிட்டர் தண்ணி குடிங்க. ஸோ 40லேருந்து 50 ml per kg இந்த விகிதத்தில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு எடுத்துங்க. டெஃபினட்டாக வந்து ஹைட்ரேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த உணவு வகைகள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன் பிரச்சனை சரியாயிடும். 5 to 10 mm ஸ்டோன் இருக்குது அப்படின்னா சில மெடிசன்ஸ் வந்துட்டு ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம். இன்கேஸ் 10 mm மேலே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூராலஜிஸ்ட் கன்சர்ன் வந்துட்டு வாங்கிக்கோங்க. தேவைப்பட்டால் லேசர் லித்தோட்ரிப்சி, ESWL இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கிட்னி ஸ்டோன் பிரச்சனையிலேருந்து நம்ம வந்துட்டு விடுபடுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.